இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் காதல் வருதுன்னா அந்த காதல் எதனால் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து வேறு லாங்குவேஜ், நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பாருங்கள். வட மாநிலத்தில் வந்து ஒரு கல்வெட்டில் வந்து ஒரு கழுதை முகம் கொண்ட பெண்ணும் ஒரு அழகான பையனும் இருக்காங்க. அவங்களுக்குள்ள லவ் உருவாயிருக்கு. அது எப்படின்னா, ஒரு 16 வயசு நிரம்பிய ஆணுக்கு அவனோட ஏஜ் அட்டன் ஆகிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கழுத முகமாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து அது ஒரு அழகான குமரியாக தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மகளே, நான் எதுவுமே தப்பாக சொல்லலை. ஆனால் பட் அந்த கல்வெட்டோட ரீசன் அதுதான். அது சொன்ன மாதிரி தான் இப்போ எல்லாமே நடக்குது. இதுதான் உண்மை. இது இல்லைன்னு யாரும் மாற்றி பேச வேண்டாம். ஸோ காதல்ங்கிற ஒரு நோய் வர காரணமே அதுதான். அவனோட ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவனுக்கு வேறு வழி தெரியலை. அவனுக்குன்னு ஒரு துணையை தேட ஆரம்பிச்சிருந்தான். அந்த துணை கிடைக்காம கிடைக்கிற துணைகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். ஆனால் கிடைக்கிற துணையும் நிரந்தரமாக நல்ல துணையாக கிடைக்குமாங்கிறது அவனோட கோரிக்கையாக இருக்குது. பட் அதுலேயும் சில பேர் தப்பு பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதனால் யாரையும் நம்பி வேஸ்ட்டு இல்லை, யூஸ் இல்லை. நம்புறவங்களாம் நம்பினா யூஸு, சும்மா எல்லாரையும் நம்பி வேஸ்ட்டு. அதனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்னென்னா, காதல் என்கிற ஒன்று மட்டும் அடிக்ட் ஆகாதீங்க. காதல்ங்கிறது ஒரு நோய் தான். என்ன கேட்டால் என்னோடய கருத்தில் அது வந்து ஒரு நோய் தான். ஸோ அவங்க சொன்னது உண்மை தான், அதில் எந்த ஒரு கருத்துமே இல்லையே. ஏன்னா அவங்க வந்து வேறு லாங்குவேஜில் சொன்னாங்க. அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாதுங்கிற என்னால் நான் தமிழில் சொன்னேன். பட் அதான் உண்மை. காதல்ங்கிறது வந்து அப்படி தான்.